ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வசனத்தின்படி இன்றைய நாளிலும் தேவன் நம்மோடு இடைபடும்படியாக ஸ்தோத்திரம் நம்மோடு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிப்பவர்களும் கவனிக்க தவறுபவர்களும், கவனிப்பவர்களும் கவனிக்க தவறுபவர்களும். வாழ்க்கையில் இந்த கவனம் கனியை கொண்டு வரும். நம்மளால் மற்றவர்கள் பயன்பெறும்படியாக நாம் மலை மேல் இருக்கிற பட்டணமாக, மற்றவர்களுக்கு ஒளியாய் வெளிச்சமாய் உப்பாய் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடிய பிரயோஜனமாக இருப்போம். நாம் கவனிக்கும் போது நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம். கவனம் இன்மையின் போது, கவனிக்காத போது கனவீனப்பட்டு போவோம். சரிங்களா? அப்ப கவனம், பழமொழி கூட சொல்லுதுல, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே. ஆரிய கூத்தாடுனா யார் கூத்தாடினாலும், அதான் ஆரிய கூத்துன்னு சொல்றாங்க. யார் கூத்தாடினாலும் உனக்கு முன்னாடி உன் வேலையை கெடுக்கிறாப்புல யார் என்னதான் நடனம் பண்ணாலும் நீ ஓ வேலையில கவனம் வை அப்படிங்கிறாங்க. ஆரிய கூத்தாடினாலும் நீ ஓ வேலையில கவனமா இருக்கணும். அதனால கவனம் வாழ்க்கையில பெரிய கனி நிறைந்த மரமாய் நம்மளை மாற்றும். எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 12:28. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். சண்டே மெசேஜ் முடிச்சு போனா பல பேருக்கு 75% பேருக்கு இன்னைக்கு என்ன செய்தி சர்ச்சை விட்டு வெளியில போகும்போது தெரியாது. ஏன்னா கவனம் இல்லை. வண்டி ஓட்டும் போது இருக்கக்கூடிய கவனம் வார்த்தை கேட்கும் போது இல்லை. வண்டி ஓட்டு இருக்கும் போது கவனம் வாழ்க்கையை நடத்தும் போது இல்லை. கவனம் இல்லாதனால அநேகர் வலுவிலகி போறத பார்க்கலாம். என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் தெரியல. சில பேருக்கு என்ன சாப்பிட்றோம்னே தெரியாம சாப்பிடுவாங்க. அவ்வளவு கவனம் வாழ்க்கையில. அப்ப கவனம் இருந்தா தானே வாழ்க்கையில முன்னேற முடியும். அதான் பிரசங்கி இந்த வாக்குக்கு ஏதோ அழகா சொல்றாரு. பிரசங்கி 12:9 மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்தெழுதினான். எப்படி? பிரசங்கி கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். என்னென்ன நீதிமொழிகள்? அநேகம் 1010 நீதிமொழிகள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு 2 நீதிமொழிகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 4:1 நீதிமொழிகள் 5:1. என்னைக்கு சொல்றாரு பிரசங்கி? பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள் அப்படிங்கிறார். கவனிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 5:1 என் மகனே என் ஞானத்தை கவனி, தகப்பனுடைய ஞானத்தை கவனி அப்படிங்கிறார். அதே போல ஏசாயா 42:20 நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய். எவ்வளவோ பிரசங்கம், எவ்வளவோ வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நல்ல செய்திகள், வாழ்க்கையில எவ்வளவோ ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எதையுமே கவனிக்காதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். கவனிப்பு நம்ம பாருங்க, கருத்தா இருக்கும் போது நம்மளை அதை கண்மலையிலே போய் கொண்டு போய் விடும். அநேகர் கவனிக்க தவறுகிறதுனால இவ்வளவு நிலைமையில இருக்கிறத பார்க்கலாம். ஏசாயா 48:17-18 வசனங்கள்ல இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். கவனம். மறுபடியும் கவனமா கேளுங்க. எதை கவனமா கேட்கணும் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 23-24 கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, அதுல வரும், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். என்ன பேசுறாங்க கவனிங்க. சத்தியத்தை பேசுறாங்களா, சத்தியம் அல்லாத பேசுறாங்களா, அதை கவனிக்கணும். எபிரேயர் 2:1 ஆகையால் நாம் கேட்கிறவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில கவனிக்க விடாம அநேக கவன சிதறல்கள் நம் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். எது கவனிக்க விடாது நம்மளே? பசி, சோர்வு, துக்கம், கவலை, தூக்கம், தொலைபேசி அழைப்புகள், சத்தங்கள், ஒளி, வெளிச்சம்,
தேவையில்லாத நினைவுகள், எண்ணங்கள், சமூக வலைதளங்கள், மன உளைச்சல்கள். ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது சாத்தா விட மாட்டாம பாருங்க. நீங்க எப்ப அசருவீங்க, உங்களை எப்ப அடிக்கலாம், விழத்தள்ளலாம், உங்க கால் எப்ப கீழே விழும்படி செய்யலாம், நீங்க கவனிச்சா முன்னேறிடுவீங்க இல்லையா? நீங்க சம்பாதிச்சிருவீங்க இல்லையா? நீங்க முன்னேறிடுவீங்க இல்லையா? நீங்க சந்தோஷமா சமாதானமா இருந்துருவீங்க இல்லையா? அதனாலே சாத்தானானவன் உங்களை கவனிக்காதபடி உங்களுக்கு சோர்வையும் மன உளைச்சல்களையும் தூக்கத்தையும் துக்கத்தையும் தேவையில்லாத தொலைபேசி அழைப்புகளும் அந்த நேரத்தில் வார்த்தையை கேட்கிற நேரத்தில் தான் கொண்டு வருவான். தாத்தா என்ன நினைக்கிறான்? உங்க கால் எப்ப சறுக்கும், உங்க மனம் எப்ப அலைபாயும் அந்த இடத்துல அவன் வந்து உட்காந்துக்குவான். அந்த இடத்துல ஏன்னா சாத்தான் இருதயத்துல எப்போது களைகளை விதைக்கிறான்? நீங்க தூங்கும் போது களைகளை விதைக்கிறான். தூங்கும் போது களைகளை விதைக்கிறான். ஏன்னா பாருங்க, வியாபாரத்தில் இருக்கிற கவனம், தொழிலில் இருக்கக்கூடிய கவனம், பணியில் இருக்கக்கூடிய கவனம், வார்த்தை கேட்கறதுல அநேகர் கிடையாது. ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படி கிடையாது. வார்த்தையை சபையில கேட்டிருந்தீங்கன்னா நீங்க வாழ்ந்திருப்பீங்க. வார்த்தை தான் வாழ செய்யும். வார்த்தை தான் ஒரு மனிதனுக்குள்ளே இருதயத்திலே ஒரு கருவை உண்டாக்கி அந்த கரு உருப்பெற்று அவனை வாழ்வடை செய்யும். வார்த்தையில் அவ்வளவு வீரியம் இருக்குது. ஏன்னா வார்த்தையானவர் இயேசு. வார்த்தைக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. இயேசு தான் வார்த்தையா இருக்கிறாரு. அப்ப வார்த்தையை கவனிக்காதபடி பிசாசு தடை பண்ணி போடுறத பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். செய்திக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பாடி ஒரு காலத்திலே பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அறிஞர் அண்ணா மக்களவைக்குள்ள போகும்போது அறிஞர் அண்ணாவை பார்த்து நேரு சொல்றாரு, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன, யுவர் டேஸ் ஆர் நம்பர் அப்படி சொல்லும்போது அப்ப அண்ணா அழகா பதில் சொல்றாரு, எங்களுடைய நாட்கள் எண்ணப்படலாம், ஆனால் எங்களுடைய அடிகளை நாங்கள் கவனமாக எடுத்து வைக்கிறோம். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட். அதனால உங்களை நோக்கி உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடிகளை நான் கவனமாக கர்த்தருக்குள்ளே எடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே அடிகளை அழகா அற்புதமா எடுத்து வைக்கணும். பாருங்க, கர்த்தர் நம் வலதுகையை பிடித்து போவார். கவனத்தை எதிர்பார்க்கிறார் தேவன். கவனித்து கேட்கிறாயா? வார்த்தையை விருப்பத்தோடு கேட்கணும். வாழ்க்கையில வெற்றி பெறுபவர்கள் கவனமா இருப்பாங்க. கருத்தா இருந்தவர்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க. கர்மமே கண்ணா இருக்கணும். என்ன வார்த்தை கேட்கிறோமா? நல்ல வார்த்தையை கேளுங்க. வேலை செய்யறீங்களா? நல்லா வேலை செய்யுங்க. குடும்பத்திலே சந்தோஷமா இருங்க. பிள்ளைய நல்லா வளருங்க. நல்லா முன்னேறி போங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது என்னன்னா, கர்மமே கண்ணா இருக்கிறது. கவனமா இருக்கணும். எல்லாம் கவனமா இருக்கணும். பாருங்க, தாவீது எதிர்க்க கோலியாத் வர்றான். கோலியாத் சரீரம் முழுவதும் கவசரங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனா தாவீது கோலியாத்துல என்ன கண்டான்? கோலியாத்த ஒரு திறப்பு இருக்கிறத கண்டான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவன் கவசத்தால மூடி இருக்கான். ஆனா நெற்றி பட்டயத்திலே அவனுக்கு ஒரு திறப்பு இருந்தது. அந்த திறப்பை பயன்படுத்தி கொண்டான். சாத்தான் எப்ப திறப்பை பயன்படுத்தி உள்ள வரணும்னு பார்ப்பானோ, அதே போல தாவீது அவனுடைய நெற்றியில் உள்ள திறப்பை பார்த்து கவனமாக இந்த நெத்தியில பட்டாதான் அவன் சாவான். தாவீது எறிந்த கல் சற்று விலகி போயிருந்தா தாவீது செத்துருப்பான். அப்ப தாவீது எவ்வளவு இந்த கல்லை எடுத்து கவனமாக எறிந்திருக்கணும். இந்த கவனம் வாழ்க்கையில பெரிய கணத்தை கொண்டு வரும். கணத்தை கொண்டு வரும். பாருங்க, இந்த தாவீது பட்டயத்தை, ஈட்டிய, கவசத்தை, உயரத்தை பார்க்கல, சரியாக அவன் நெற்றியை பார்த்தான். கவனமா பார்த்தான். கவனமா பார்த்தான். எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் அப்படி சொல்லும் போது, எரேமியா நான் வாதுமை மரத்தை பார்க்கிறேன்னு சொல்லல. எரேமியா சொல்றாரு, நான் வாதுமை மரத்தின் கிளையை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் எரேமியாவே நீ என்னத்தை பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது, நல்ல பழங்கள் உள்ள கூடையையும் கெட்ட பழங்கள் உள்ள கூடையையும் நான் பார்க்கிறேன். தெளிவா சொல்றாரு. என்ன பழம், அந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. மறுபடியும் எரேமியாவே நீ என்னத்தை பார்க்கிறேன்னு சொல்லும் போது எரேமியா சொல்றாரு, நான் ஒரு பானையை பார்க்கிறேன்னு சொல்லாம ஒரு பானையை பார்க்கிறேன், அது பொங்கி தள்ளுது, அதோடைய வாய் வடக்கு பக்கம் இருக்குது. தரிசனத்தை தெளிவா பார்க்கிறாரு. ஆமோஸே நீ என்னத்தை பார்க்கிறாய்ன்னு ஆமோஸை பார்த்து கேட்கும்போது ஆமோஸ் சரியா சொல்றாரு, நான் ஒரு தூக்கு நூலை பார்க்கிறேன். தரிசனத்திலே சரியான தெளிவு இருக்கணும். ஒரு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ என்ன பார்க்கிறோம் அப்படிங்கிற தெளிவு எப்படி வரும்? நாம செயல்ல கவனமா இருக்கும் போது, வீட்டில் ஒரு குழம்பு வைக்கும் போதும், சாப்பாடு செய்யும் போதும், வீட்டில் மற்றவங்களோட பேசும் பொழுதும் நாம் எப்படி கவனமா இருக்கிறோம்? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால நாம கேட்கிற விஷயத்தை குறித்து, பார்க்கிற விஷயத்தை குறித்து, நம்மிடம் வருகிற செய்திகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் கைகளிலே எண்ணெயை கொண்டு போனார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்துல எண்ணெயை கொண்டு போயிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சதுரங்க விளையாட்டு, சதுரங்கம், செஸ், ஒரு காயை எடுத்து வைக்கும் போது எப்படி ஜாக்கிரதையா நான் எடுத்து வைக்கிறோம். இந்த காயை தப்பா எடுத்து வச்சுட்டா அந்த காய் வெட்டுப்பட்டுரும். அப்ப சதுரங்கத்துல அந்த செஸ் என்ற ஆட்டத்துல ஒரு காயை எடுத்து வைக்கும் பொழுது எவ்வளவு கவனமா எடுத்து வைக்கிறோம்.
ஆனா அது வாழ்க்கையில இல்ல பாருங்க, பேச்சில் இல்ல பாருங்க. நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன நோக்கத்துக்கு? நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும், எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். அதனால கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். இப்ப பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பார்த்து முடிய போறோம். எப்படி பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கவனமா இருந்ததுனால வாழ்க்கையில கனம் பெற்றார்கள், அதே பரிசுத்தவான்கள் எப்படி கவனம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில கனவீனத்தை பெற்றாங்க. பார்த்து முடிக்கலாம். ஆதாமுடைய அலட்சியம். தேவன் சொல்றாரு இந்த பழத்தை சாப்பிடாதே அப்படிங்கிறாரு. ஆனா ஆதாம் தன்னுடைய மனைவியின் சொல் கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, நம்முடைய முன்பிதாவான ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆளுகையை இழந்து போனான், ஆளுகையே இழந்து போனான். ஆதியாகமம் 3:6. அதே போல ஆபிரகாம் ஆதியாகமம் 15:12 ஆபிரகாம்கிட்ட தேவன் அழகா சொல்றாரு, எனக்கு பலி கொடு, 3 வயது கிடாரி எல்லாத்தையும் வந்து பறவை ஆடு மாடு எல்லாம் பலி கொடு அப்படி சொல்லும் போது சாயங்கால வேலையாச்சு. ஆபிரகாம் எல்லாத்தையும் பலி எடுத்து வைக்கிறாரு. தேவனுடைய பிரசனத்துக்கு லேட் ஆகிட்டே இருக்குது, இருள் வருது, தூங்கிட்டான் பாருங்க. பலி செலுத்த போனவன் ஆபிரகாம் தூங்கிட்டான். ஆபிரகாமுடைய அசதி அவனுடைய சந்ததிக்கு பலி கொடுக்க போன இடத்துல தூங்குனதுனால 400 வருடங்கள் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 15:12. பலி கொடுக்கிற இடத்துல போய் எதுக்கு தூங்குன? தூக்கமே அவனுக்கு வரலையா? அந்த இடத்துல தூங்குனதுனால அவனுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைத்தனத்துல போனதை பார்க்கலாம். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் முற்பிதாக்களின் முக்கியமானவன், முதன்மையானவன். அவன் தூங்குனதுனால அவன் சந்ததி அடிமைக்குள்ளாக போனது. அதே போல ஏசாவின் அறியாமை. ஆதியாகமம் 27:38 ஏசா ஏற்கனவே ஒரு தடவை யாக்கோபிட்ட ஏமாந்துருக்கான், சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டான். ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய முக்கியமான கட்டம் பாருங்க. நீ போய் கறி எடுத்துட்டு வா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சுதாரிக்கல பாருங்க. பக்கத்துல எத்தனை நாளைக்கு தான் தம்பி இருக்கிறான், அவன் ஏமாத்திடுவானேன்னு தெரியாம அவன் போயிட்டு லேட்டா வர்றான். அதுக்குள்ள அவன் தம்பி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறத பார்க்கலாம். அப்ப ஆசீர்வாதம் முக்கியமான டயத்துல கடைசி நேரத்தில் கவனிக்காம போறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போறோம். அதே போல யாக்கோபு பாருங்க, தான் நேசித்த அந்த ராக்கேலை விட்டு லேயால கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன் கல்யாணம் பண்ணா? அவங்க மாமா மாத்தி கொடுத்துட்டாரு பொண்ணை. அப்ப மாமாவை எதிர்த்து பேச முடியல. ஏன் எதிர்த்து பேச முடியலன்னா, ஆதியாகமம் 29:13 லாபான்ட்ட தான் தகப்பனை எப்படியெல்லாம் ஏமாத்துறன்னு முதல்ல சொல்லியிருப்பான். தன் காரியங்களை எல்லாம் லாபானுக்கு விவரமாய் சொன்னான். ஆதியாகமம் 29:13. அப்ப நீ மட்டும் உங்க அப்பாவை ஏமாத்தினேல, நான் என் பொண்ணை மாத்தி கொடுத்து ஏமாத்தினேன், ஒன்னும் பேச முடியாது, ஒன்னும் பேச முடியாது. அடுத்து சவுலின் கீழ்ப்படியாமை. 1 சாமுவேல் 16:26 சவுல் பாருங்க, பலி செலுத்த வேண்டிய பொருட்களை பலி செலுத்தாம அப்படியே பொருட்கள் அந்த ஆடு மாடுகள் நல்லா இருக்குன்னு வச்சதுனால அவனுடைய ராஜ்ய பாரியத்தை அரியணையை இழந்து போனான். அடுத்து என்னாம 20:21 மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல எழும்பினதில்லை. ஆனா மோசே தேவன் சொன்ன பிரகாரம் கண்மலையை பார்த்து பேசாம கண்மலையை 2 அடி அடிச்சிட்டான் பாருங்க. சலிப்பு, மோசே சலிப்பு தட்டி போனான். சலிப்பு தட்டினதுனால அவன் கண்மலை அடிச்சதுனால அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அசதி, சோர்வு, துக்கம், சலிப்பு வாழ்க்கையில வரும்போது ஆசீர்வாதங்களை, ஆளுகைகளை, ராஜரீகத்தை நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம். யோசுவா தேவையில்லாம யோசுவா 9:15 சரிங்களா, யோசுவா தான் தேசத்தை பங்கிடணும், ஒரு புறஜாதி கூட உள்ள இருக்கக்கூடாது அப்படி சொல்லும் போது இந்த கிபியோனியர்கள் தந்திரமா நாங்க தூரத்துல இருந்து வர்றோம் சொல்லி யோசுவாட்ட வந்து உடன்படிக்கையை பண்ணி கொள்றாங்க. அந்த இடத்துல யோசுவா சரியாய் ஆராயாமல் உடன்படிக்கை பண்ணதுனால தேசத்துக்குள்ளே அவர்கள் முள்ளுகளும் குறுக்குகளுமா இருந்தார்கள். அடுத்து சிம்சோனுடைய முரட்டாட்டம். நியாயாதிபதிகள் 16:18 நான் எப்போதும் போல இந்த கட்டுகளை அறுத்து கொண்டு எந்திரிப்பேன். போகும்போது பரிசுத்தாவியானவர் வரும்போது வல்லமையா தெரியும், போகும்போது தெரியாது. அப்ப பாருங்க, சிம்சோனை பிடிச்சி அவன் கண்ணை தோண்டிட்டாங்க. அசதியா இருக்கும் போது நம்முடைய கண்ணை பிடுங்கிடுவான் பாருங்க. நம்மள மொபைல் போன்ல இருந்து கண்ணை எடுக்க விட மாட்டான், டிவியில இருந்து கண்ணை எடுக்க மாட்டான், தேவையில்லாத பேச்சுகள் இருந்து நம்ம செவியை கட் பண்ண விட மாட்டான். எப்ப நம்ம உலகத்துல மூழ்கி இருப்போம்னு சாத்தா அந்த எண்ணமா இருக்கிறான். அதனால நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்சோனிடம் இருந்து பரிசுத்தாவியானவர் செய்த பராக்கிரமங்கள் ஏராளம் தாராளம். ஆனா அந்த சிம்சோனுடைய கண்ணையே புடுங்கும்படி அவனுடைய அசதி, சோர்வு, மயக்கம், சோம்பேறித்தனம் கொண்டு வந்துருச்சு பாருங்க. அடுத்து இந்த பேதுரு இயேசுவை பார்த்து நடக்கிறதுனால கடல்ல நடக்கிறான். கடலை பார்த்துட்டான், கடலுக்குள்ள விழுகிறான். எதை பார்க்கிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப இவன் கடலை நோக்கி பார்த்து பாதாளத்துக்குள்ள போக பார்த்தான். கர்த்தர் பிடிச்சு தூக்கிட்டார். பீலையாம் வந்து என்னாகும் 31 அதிகாரத்துல கர்த்தரோடு போய் பேசுறவன்.
கர்த்தர் இங்கே வருவார்னா வருவார் கர்த்தர். நான் கர்த்தரோட போய் பேசிட்டு வரேன், கர்த்தர்கிட்ட பலி சொல்லிட்டு வரேன், போவாரு, கர்த்தர் நிற்பாரு. அநேகம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு பேசுறதுக்கு பரிதவிக்கிறாங்க. பல நாட்கள் உபவாசம் பண்றாங்க, 40 நாள் 50 நாள் உபவாசம் பண்றாங்க. மோசேயுடைய உபவாசம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த 40 நாள் உபவாசம் கழிச்சு தான் கர்த்தரே தோன்றுவார். ஆனா பிலேயாம் சொல்றான், நான் போய் கர்த்தரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அங்க இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை போய் பார்த்துட்டு வரேன். கர்த்தரோடு பேசிய பிலேயாம் இந்த பொருளாசையினால பின்மாற்றமா போனதுனால அவன் பட்டயத்துக்கு இரையானான். பட்டயத்துக்கு இரையானான். எலிசா காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்ப பஞ்சம் வரும்போது கூழ் காய்ச்சுறாங்க. கூழ் காய்ச்சும் போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவனுடைய சீஷர்கள் ஒருத்தன், தீர்க்கதரிசி புத்தகத்துல ஒருத்தன் கூழ் காய்ச்சும் போது பசி நல்லா சாப்பிடலாமே சொல்லிட்டு காய் அறிந்து போறதுக்கு பதில ஒரு பேய் கொமட்டி காய், விஷம் நிறைந்த காயை என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம கவனிக்காம அந்த பேய் கொமட்டி காயை அறிந்து போட்டதுனால அந்த கூழுக்குள் சாவு இருந்தது அப்படின்னு படிக்கலாம். கவனமின்மை. சோறு சமைக்கிறோம், அந்த சமைக்கிற சாப்பாடு பிள்ளைகளுக்கு போகும்போது அந்த சாப்பாடை நம்ம எப்படி சமைக்கணும்? அப்ப இதுக்கு நல்ல உதாரணம், எப்படி சமைக்க தெரியாத சமைச்சதுனால அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த கூழுக்குள்ளே உணவுக்குள்ளே சாவு இருந்தது. கவனம் இல்லை. சோறு தானே சமைக்கிறோம், குழம்பு தானே வைக்கிறோம், ஒரு அசால்ட்டு. அடுத்து பார்க்கலாம், இங்கே 1 ராஜாக்கள் 3:19 2 வேசி ஸ்திரீகள் பிள்ளையை வளர்க்க தெரியாம வளர்த்து அந்த ஸ்திரீ பாருங்க தூக்கத்துல தாம் பிள்ளை மேல பிறண்டு படுத்துட்டான். தூங்க தெரியாம தூங்கி தன்னுடைய சரீரத்தினால குழந்தைய கூட கொண்டு போடுறான். தூக்கம் ஆளை மயக்கிரும் பாருங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்க முடியாது, கொஞ்ச நேரம் தள்ளி எழுந்திருப்போம், 5 நிமிஷம் தள்ளி எழுந்திருப்போம், 10 நிமிஷம் தள்ளி எழுந்திருப்போம், அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம். அப்ப தூக்கம் அந்த சாத்தான் கண்ணை திறக்க விட மாட்டான் பாருங்க. ஏன்னா கண்ணை திறந்தா நீங்க கர்த்தரை பார்த்துருவீங்கல்ல, திறக்க கூடாது. காலை வேளையில நீங்க கண்ணை திறக்க கூடாது, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுதான் சாத்தானுடைய நோக்கம். கண்ணை திறங்கு, கர்த்தரிடத்துல முழங்கால் போடுங்க, தேவன் உங்களுக்கு விடிவெளி நட்சத்தின் வெளிச்சத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதே போல இங்க பாருங்க 2 சாமுவேல் 4:4 2 சாமுவேல் 4:4 அந்த மேவிபோசேத் ராஜாவோட பிள்ளைய வேலைக்காரி தூக்கிட்டு போறா. அந்த வேலைக்காரிக்கு பாருங்க ராஜாவுடைய பிள்ளையை தூக்கிட்டு போறன்னு தெரியாம ஒரு பொறுப்பு இல்லாம மேவிபோசேத்தை கீழே போட்டதுனால அவர் 2 காலும் முடமா போனது. அப்ப உனக்கு இந்த சின்ன வேலையவே பார்க்க முடியல, ராஜாவின் பிள்ளையவே உன்னால பாதுகாக்க முடியலன்னா நீ எப்படி ராஜாவா இருப்ப? நீ எப்படி ராஜாவா இருப்ப? அதே போல நியாயாதிபதிகள் 4:21 நியாயாதிபதிகள் புத்தகத்துல 4:21 இந்த சிசரா ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சாது போல இஸ்ரவேலுக்குள்ளே பாக்கிய ஸ்திரியாக இருந்த இந்த யாக்கேல் வீட்டுல போய் ஒளியும் போது யாக்கேல் ஒரு கூடார ஆணியை வச்சு அவன் கொன்றுறான். அப்ப நம்ம கவனம் இல்லாதனால தூக்கத்துல என்னென்னமோ பண்ணிடுறோம். சோம்பல், அசதியிலே, ஒரு சோர்வுல, சலிப்பில்லை தங்களுடைய மேன்மையை இழந்து விடுகிறோம். மேன்மையை இழந்து விடுகிறோம். அந்த பிரசங்கி 10:1 செத்த ஈ நல்ல பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுமா, நாரி போக பண்ணுமா. ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுமா. இந்த பரிமள தைலங்கிறது என்னன்னு தெரியுமா? வெள்ளை போலத்தினாலும் சுகந்த கருவாப்பட்டையினாலும் லவங்கப்பட்டையினாலும் வசம்பினாலும் செய்யப்பட்டது, ஒலிவ எண்ணெயினாலே செறிவூட்டப்பட்டது. இப்படியாக செய்யப்பட்ட பல நாட்கள் பிரயாசப்பட்டு உண்டு பண்ணின பரிமள தைலம் ஒரு செத்த ஈ. ஏன் தைலக்காரன் பரிமளத்தை மூடி வைக்கல, தைலத்தை மூடி வைக்கல. வாய் கட்டப்படாத எந்த பாத்திரமும் வீணாய் போகும். பிள்ளையை கண்டித்து வளர்க்கலே, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பு இல்லை, அது வீணாய் போகும். அதே போல ஒரு கப்பல்ல இருக்கிற சிறிய ஓட்டை கப்பலுக்குள்ள தண்ணியை கொண்டு கப்பலை மூழ்கடிச்சிடும். அப்ப கனவீனத்தினாலே பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய மேன்மையை இழந்து போனதை பார்க்கலாம். மேன்மையை இழந்து போனதை பார்க்கலாம். அப்ப நாம வார்த்தையை விருப்பத்தோடு கேட்கணும், வார்த்தையை விருப்பத்தோடு கேட்கணும். வாழ்க்கையில கவனம் இருக்கணும். ஒரு களை குத்தாடி ஒரு கம்பை அங்க நடுவான், ஒரு கம்பை இந்த சைட்ல நடுவான், வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு கம்பை நட்டு இடையில ஒரு கயரால இறுக்கி கட்டுவான் பாருங்க, அசையாம. கூட்டை சுத்தம் பாருங்க, அந்த கூட்டை சுத்தம் பொழுது அந்த ஒரு கம்புக்கும் இன்னொரு கம்புக்கும் இடையில இருக்கிற அந்த கயர்ல ஒரு கம்பை பிடிச்சிட்டு அழகா நடப்பான். களை குத்தாடி கவனமா நடப்பான். அழகா நடக்கிறத விட அவன் கவனமா நடப்பான் பாருங்க. அந்த கயிறுல நடந்து இந்த கயிறுல முடிஞ்சாதான் அவனுக்கு தட்டுல காசு விழுகும். எப்படி தட்டுல காசு விழுகும்? அந்த களை கூத்தாடிக்கு அந்த கயிறுல அவன் விழாம நடக்கணும். விழாம நடந்தா தான் தட்டுல காசு விழுகும். அவன் விழுந்துட்டான், இல்ல அவனால பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளை விழுந்துட்டான்னா, விழுந்தது மட்டும் இல்லாம, ஏண்டா நீ விழுந்தது இல்லாம உன் பிள்ளையும் தெருவில் வச்சு விழ வச்சுட்டான்னு அவனுக்கு அடியும் சேர்ந்து விழுகும், அடியும் சேர்ந்து விழுகும். அப்ப கலை கூத்தாடி மற்றவர்கள் மத்தியில தன்னுடைய கலையை காட்ட விரும்பினா அவன் கவனமா காட்டணும். கவனமா காட்டினா தான் தட்டுல காசு விழுகும். அவ கீழே விழுந்துட்டான்னா அடி விழுகும், கீழே விழுந்துட்டான்னா அடி விழுகும். நீங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனமா செய்யுங்க. முக்கியமா வார்த்தையை கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் வீட்டுல பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, பக்கத்துல உள்ள கேளுங்க. அநேகருக்கு தெரியல,
நான் விசாரித்த வரைக்கும் அநேகர் பிரதர் இன்னைக்கு என்ன வசனம், சிஸ்டர் இன்னைக்கு என்ன வசனம் தெரியல, அது பிரதர், அது என்ன சிஸ்டர், 80% விசுவாச பிள்ளைகள் எல்லா சபைகள்லையும் என்ன தெரியல. அந்த வார்த்தையில வாஞ்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் வார்த்தையை கேட்டுக்கிறாங்க, வார்த்தையை உறிஞ்சிக்கிறாங்க, அதனால பயன்படுறாங்க. அநேகருக்கு வார்த்தையின் அற்புதம் தெரியாம போகிறது. வார்த்தையில கவனமாக இருந்தால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். வார்த்தையில கவனமாக இருந்தா வாழ்ந்திருப்பீர்கள். அதே போல எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, இவ்வளவு சூழ்ந்திருக்க. அப்ப இத்தனை நம்ம பரிசுத்தவான்களுடைய தவறுகள் நமக்கு நல்ல ஆசிரியர்களா இருக்கிறது பாருங்க. நாம கவனம் இல்லை அப்படின்னா கனவீனப்பட்டு போயிருவோம். கவனமா இருந்தால் நாம் கனி தருகிற மரமாக இருப்போம். கவனம், கர்ணம் தப்புனால் மரணம் அப்படி சொல்றோம் இல்லையா. கவனம். இந்த வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள்ல பிசாசானவன் பயங்கரமா கிரியை செய்யறான் பாருங்க. எப்ப எது வேணாலும் எங்க எப்படி வேணாலும் நடக்கும். கவனமா இருக்கும் பொழுது, நாம் கவனமா நடக்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். கவனம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படி கிடையாது. கர்த்தர் நாம் கவனமா இருக்கிறத எதிர்பார்க்கிறார். வார்த்தையவே நீ கவனிக்க மாட்டியே, நான் உனக்கு கிருபையை கொடுத்து என்ன பண்ணேன், என்னுடைய விலையேற பெற்ற என்னுடைய ஒரே குமாரனான இயேசுவே நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நீ கவனிக்க மாட்டியே, உனக்கு நான் எப்படி கிருபையை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். எதுலையுமே கவனமா இருங்க. வார்த்தையில, முதலாவது வார்த்தையில கவனமா இருக்கும்போது தேவன் உங்களை வாழ்க்கையின் மேல் கவனம் வைக்க வைப்பார். வாழ்க்கையில் நீங்க கவனம் வச்சுட்டீங்கன்னா முன்னேறிடுவீங்க. தொழிலில் முன்னேற்றம், படிப்பில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், செல்வத்தில் முன்னேற்றம். அப்ப எல்லாம் எதுல இருக்குது? இன்னைக்கு என்ன வசனம் நான் எடுத்தேன், இன்னைக்கு யார் அந்த பரிசுத்தவான், எங்கே என்ன வசனம் எடுத்தார், சண்டே மெசேஜ் என்ன எடுத்தார், கவனமா எழுதுங்க, கேளுங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வார்த்தையை கேட்டிருந்தால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.